நியூ கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுறதுக்கு எல்லா வேலைகளும் ஏற்பாடுகளும் நடந்துகிட்ருக்கு. இதில் இன்றைக்கி காலையில் வந்து பார்த்திங்கன்னா, இந்த நியூ கவர்மெண்ட்டுடைய இந்த கட்சி டிவிகே இருக்கு இல்லையா, அதை சேர்ந்த ஒருத்தர் வந்து போக்சோ வழக்கில் வந்து கைது செய்யப்பட்டிருக்காரு. ஸோ இந்த டிவிகேக்கு ஓட்டு போட்ட எல்லாருமே சொன்னது என்னென்னா, இதுக்கு முன்னாடி இந்த கவர்மெண்ட் ஆட்சியில் நிறைய வந்து பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள், பாலியல் வன்கொடுமைகள், பெண் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை நடந்துச்சு, இதெல்லாம் ஒரு மாற்றம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஓட் பண்ணோம் அப்படின்னு சொன்னீங்க. பட் அந்த கட்சியை சேர்ந்த ஒருத்தரை தவற பண்ணியிருக்காரு. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, கவர்மெண்ட் மாறினாலும் சரி, இல்லை அரசியல் தலைவர்கள் மாறினாலும் சரி, இதெல்லாம் வந்து மாற்றமே வராது. அது ஊழல், போதை பழக்கங்கள், இந்த மாதிரி பாலியல் வன்கொடுமைகள், இது எல்லாத்துக்குமே தனி மனித ஒழுக்கம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? தப்பு நடந்துடுச்சு, நாங்கள் தப்பு பண்ணவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுத்துருவோம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி இந்த கவர்மெண்ட்டு அதான் பண்ணுச்சு. பட் நீங்கள் என்ன சொல்லிட்டு வந்தீங்க, தவறே நடக்காமல் நாங்கள் வந்து ஆட்சி நடத்துவோம்னு சொல்லிட்டு. பட் அது பாசிபிளா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஒரு தனிப்பட்ட மனுஷனுமே தனி மனித ஒழுக்க சிந்தனையோடு செயல்பட்டால் தான் இந்த மாதிரி தவறுகள் வந்து நடக்காது. பட் இதுக்கு முன்னாடி இந்த கவர்மெண்ட்டில் இந்த மாதிரி பிரச்சனை வந்த உடனே எல்லாருமே பொங்கி எழுந்தீங்க. பட் இந்த ஆட்சியில் இந்த மாதிரி அந்த கட்சியை சேர்ந்த ஒருத்தரே இதை பண்ணியிருக்கும் பொழுது நீங்கள் அதை பற்றி பேசாதது வந்து என்ன அர்த்தம்? அப்போ உங்கள் அரசில் உங்கள் கட்சியை சேர்ந்த ஒருத்தர் இந்த மாதிரி ஒரு தவறு பண்ணால் அது வந்து தவறு கிடையாதுன்னு நீங்கள் சொல்வீங்களா, இல்லை அதுக்கும் நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுவீங்களா?